விநாயகர் சதுர்த்தி பூஜை அப்படின்னா அதில் கொழுக்கட்டை நெய்வேத்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த கொழுக்கட்டை ரொம்ப பர்ஃபெக்டாக, அதுவும் ஸ்வீட் கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. அதாவது உளுந்து பூரணத்தை வச்சு செய்யக்கூடிய 2 விதமான கொழுக்கட்டையும் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னா, முதல்ல அதுக்கு ஸ்வீட் கொழுக்கட்டைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பூரணம் வெள்ளை தண்ணி கசியக்கூடாது. நல்லா உங்களுக்கு கிளறணும். அதே போல் உளுந்து பூரணத்துக்கும் ஒரு உசிலி மாதிரி ரொம்ப சாஃப்டாக நம்ம உளுந்து பூரணம் கிளறி வைக்கணும். அடுத்தது மேல் மாவு. மேல் மாவு பார்த்தீங்கன்னா, ஒரு கொழுக்கட்டை 10 மணி நேரம் ஆனாலும் ஒரு மோமோஸ் மாரி ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா இருக்கணும்னா, மேல் மாவு கலர்றது ரொம்ப முக்கியம். அது நீங்க அரிசிய ஊற வச்சு, அரைச்சு கலர்னாலும் சரி, இல்ல ரெடிமேடா விக்கிற கொழுக்கட்டை மாவ வச்சு நீங்க கிளறுனாலும், நம்ம கிளறுன விதம் ரொம்ப கரெக்ட்டா இருக்கா? கொழுக்கட்டை செய்யறப்பயும் மாவு விரிசல் விடக்கூடாது. அதே சமயத்தில வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமும் மேல் மாவு விரிசல் வரக்கூடாது. அப்போ நம்ம கிளற விதம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு எப்படி செக் பண்ணலாம். அடுத்தது இந்த மோதக அச்சில் கொஞ்சம் கூட மேல் மாவு அதிகமாக இல்லாமல் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு கிளறி வச்ச அந்த இனிப்பு பூரணத்தை நம்ம ஸ்டஃப் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா பளபளன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மூமூஸ் அச்சை வச்சுண்டு இனிப்பு கொழுக்கட்டையும் செய்யலாம். கார கொழுக்கட்டையும் ரொம்ப சுலபமாக, அதுவும் 30 செகண்டில் நீங்கள் ஒரு கொழுக்கட்டை செஞ்சு முடிச்சிடலாம். கொஞ்சம் கூட விரிசல் வராது. முக்கியமாக நம்ம விநாயகருக்கு இந்த கொழுக்கட்டை நெய்வேத்தியம் பண்ணுறப்ப மோதகமோ கொழுக்கட்டையோ 21 கொழுக்கட்டை இல்லை 21 மோதகம் கண்டிப்பாக நெய்வேத்தியம் பண்ணணுங்க. அப்பம் 21, வடை 21, அருகம்புல்லில் நீங்கள் அர்ச்சனை பண்ணுறப்ப கூட 21 அருகம்புல் எடுத்துக்கணுங்க. இப்போ பாருங்கள், ஸ்வீட் கொழுக்கட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூட விரிசல் விழல. அதே போல் கார கொழுக்கட்டையும் பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்த அப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். அதுவும் கொஞ்சம் கூட விரிசல் விழாமல் இருக்கும். இந்த அளவுக்கு சாஃப்டான கொழுக்கட்டைகள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது ஃபுல் வீடியோவுடைய லிங்க் தரேங்க. அவசியம் நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு 2 விதமான கொழுக்கட்டையும் ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணுங்கள்.